உனக்காக பொருந்தேனே எனதழகா. என்னங்க, ஆதியை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. காலம்தான் மாறுதோ தவிர ஆதி மாறின மாதிரியே தெரிலங்க. எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குங்க. இங்க பாரு லட்சுமி, வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காது. ஆதி கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறிடுவான், சரியா? என்னைக்குங்க மாறப்போறான், என்னைக்கு மாறப்போறான்? நானும் எவ்வளவு நாள் தாங்க வெயிட் பண்றது? லட்சுமி போதும், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆதி வரோம். அம்மா அப்பா நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆதிக்கண்ணா, அம்மா போதும் ப்ளீஸ். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா. நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேமா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லம்மா. ப்ளீஸ் விட்டுருங்க. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். இல்லப்பா அது வந்து லட்சுமி ஆதிதான் ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கால, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அதுக்குன்னா நீ கிளம்புப்பா. என்னங்க, ஆதியை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களாங்க? நானும் இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான் நினைச்சிட்டே இருந்தா அவன் மாறவே மாட்டான் போல இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அவன் வாழ்க்கையை நினைச்சா. லட்சுமி கண்டிப்பா எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும் லட்சுமி. நீ முதல்ல அழாத, கண்ணத்தோட. என்ன அம்மா அப்பா காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு போல இருக்கு. என்னம்மா காலையிலேயே வாட்டர் ஃபால்ஸை திறந்து விட்டுட்டீங்களா? என்ன அர்ஜுன், அம்மா அழுதுட்டு இருக்க, நீ கிண்டல் பண்ற? நான் அழுகிறத பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? டே அர்ஜுன், என்னடா இது? ஏற்கனவே உங்க அம்மா உங்க அண்ணன் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா, இதுல நீ வேற அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சரி சரி ஓகே ஓகே சாரி. அம்மா முதல்ல கண்ணை தொடங்க. குட் கேர்ள். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதுதானே? ஆமா அருண், எனக்கும் ஆசை இருக்காதாடா சீக்கிரம் பேரன் பேத்தி எல்லாம் பாக்கணும்னு. ஏன்டா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? சரி ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப என்ன பேரம் பத்தி தானே பார்க்கணும். ஐயா ரெடியா தான் இருக்கேன். எனக்கு பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கல்யாணம் பண்ண 10 மாசத்துல உங்களுக்கு பேரம் பேத்தி ரெடி. ஏங்க பாத்தீங்களாங்க இவனுக்கு கொழுப்ப? என்னடா அர்ஜுன், கேப்ல கெடா வெட்டலான்னு பாக்குறியோ? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சரி அம்மா ஆசையை தீர்த்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ பெருந்தன்மையா இந்த ஐடியாவை சொன்னேன். டே அர்ஜுன், போதும்டா போதும், விளையாண்டதெல்லாம் போதும். உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆயிட்டு நீ கிளம்பு. அச்சோ ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். ஆமாம்மா இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல், நான் கிளம்புறேன். பாயம்மா பாயப்பா. என்ன லட்சுமி, ஒரு 2வது பிள்ளை எப்படியோ உன்னை நார்மல் ஆக்கிட்டானா? ஆமாங்க, அர்ஜுன் இருந்தாவே அந்த கலகலப்பா மாறிடுங்க. இருந்தாலும் ஆதியை பத்தின கவலை அப்படியே தாங்க இருக்கு. லக்ஷ்மி நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், சரியா? மீனாட்சி சாப்பாடு ரெடியாமா? எல்லாம் ரெடி ஆயிட்டுன்னு நினைக்கிறேங்க. என்ன மீனாட்சி எப்படி சொல்ற? நீ தானே சமைச்ச? இல்லைங்க இல்ல, இன்னைக்கு நான் சமைக்கல. உங்க பெரிய பொண்ணு அபிதா இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடை நான் தான் செய்வேன்னு அங்க அடுப்படி 2 ஆக்கிட்டு இருக்கா. ஓ, என் பொண்ணு சமைக்கிறாளா? அதான் நல்ல வாசனை வருதோ. என்ன சொன்னீங்க? அப்போ நான் சமைச்சா நல்ல வாசனை வராதா? இருங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ சமைப்பா. இதுக்கப்புறம் நான் தானே சமைக்கணும். இருங்க உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். சரி மீனாட்சி, கோச்சுக்காத. நான் சும்மா தான் சொன்னேன். என் மீனாட்சி மாதிரி சமையல் பண்றதுக்கு யாருமே இல்ல, போதுமா? போங்கங்க, உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். என்னப்பா வழக்கம் போல அம்மா கிட்ட வம்பா? அபிமா வாடா. என்னடி உங்க அப்பாவுக்காக நான் தான் சமைப்பேன்னு சண்டை போட்ட? என்ன சமைச்சு முடிச்சிட்டியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு, 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். அபிமா இதோ வந்துட்டேன். ஆமா அஞ்சலி எங்கடா? அவ என்னைக்குங்க சீக்கிரமா எந்திரிச்சிருக்கா? நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க போய் சாப்பிடுங்க. அம்மா அஞ்சலியை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரி அபி. எந்திரிக்கலனா என்னை கூப்பிடு. நீங்க 2 பேருமே அடிச்சிட்டு இருக்காதீங்க, சரியா? சரிம்மா சரி, நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போய் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. என்னங்க சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவளுக்கு 2 பேரும் போய் பாக்குறேன். இல்லைன்னா 2 பேர் ரூம்லயே அடிச்சுட்டு இருப்பாளுங்க. பிள்ளைங்கன்னா அப்படிதானமா இருக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா 2 பேரும் ஸ்கூல் போற பிள்ளைங்கல்ல. பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்குமாம்ல. நீங்க சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுவீங்க. நான் தானே இவளுக்கு 2 பேரையும் வச்சு மேய்க்கணும். சப்பா, இந்த சின்னவளுக்கு எப்பதான் காலேஜ் ஓபன் பண்ணுவாங்கன்னு ஒன்னும் புரியல. சரிம்மா சரி, விடு. அஞ்சலி ஏ அஞ்சலி, நீ எங்கடி போன? என்னது இவளா ரூம்ல எங்கேயுமே காணோம். ஒருவேளை சீக்கிரமா எழுந்துட்டாலோ? இல்லையே, வெளியில எங்கேயுமே பார்க்கலையே. ஏ அஞ்சலி. ஐயோ அபி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எதுக்கு இப்படி காலையிலே கத்திட்டு இருக்க? என்னது கத்திக்கிட்டு இருக்கனா? ஹலோ அஞ்சலி மேடம், மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ஓ, மணி சொல்லதான் வந்தியாக்கும். சரி மணியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. அம்மா. ஏ அபி, எதுக்கு இப்ப அம்மாவை கூப்பிடுற? ஐயோ சரி, நான் எழும்பிட்டேன், போதுமா? அந்த பயம் இருக்கணும். சரி, நல்ல பிள்ளையா போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. அம்மா அப்பாவும் நீ சாப்பிட கூப்பிட்டாங்க. வரேன், வந்து தொலைக்கிறேன். வா. அபியக்கா? என்னது அபி அக்காவா? நீ விஷயம் இல்லாம மரியாதை தர மாட்டியே, என்னடி விஷயம்? அக்கா அது வந்து... என்னடி இழுக்கிற? என்னன்னு சீக்கிரம் சொல்லுடி. அது வந்து உன்னோட புது லெக்கின் இருக்குல்ல, பிங்க் கலர். அஞ்சலி, அந்த லெக்கின்ல மட்டும் கையை வச்சனா அவ்வளோதான். அதை நான் எவ்வளோ தேடி ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு தெரியுமா? அதில் மட்டும் கை வச்சேன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதாண்டி, அவ்வளோதான். மிஸ் அபி, யூ ஆர் டூ லேட். உங்களோட லெகினை நான் எப்போவோ சுட்டாச்சு. ஓனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணேன். வரட்டா? சரி மீனாட்சி, அப்ப நான் கிளம்புறேன். அம்மா சப்பா, இதோ ஆரம்பிச்சிட்டாளுங்களே. சரிங்க, நீங்க கிளம்புங்க. இவளுக்கு 2 பேரையும் நான் போய் சமாளிக்கிறேன். சரிம்மா சரி, நான் கிளம்புறேன்.
அபி எதுக்குடி இப்படி கத்துற? இன்னைக்கு என்னடி பிரச்சனை? அம்மா இவ்வளவு பாருமா, என்னோட புது லெகின் எடுத்து போட்டிருக்கான். ஐயோ ராமா, அபி இந்த ஒரு லெகினுக்கு ரொம்ப ஓவரா சீன் போடாதடி, நான் போட்டுட்டு உங்ககிட்டே கொடுத்துட்றேன் போதுமா? இங்க பாருங்கம்மா, இவ்வளவு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த லெகினை தேடி தேடி வாங்கினேன்னு தெரியுமா? ஐயோ போதுண்டி, நிறுத்துங்க, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. சப்பா, டெய்லி உங்களை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. ஒழுங்கா 2 பேரும் வாயை மூடிட்டு சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சப்பா, சாப்பாட்டு வாசனை வேற மூக்கு தொலைக்குது. நம்ம போய் சாப்பிடுவோம். அஞ்சலி இருடி இரு, உன்னோட புது டாப்பை நான் ஆட்டையை போடல, என் பேர் அபி இல்ல. ஹலோ மிஸ் அபி, என்னோட புது டாப்பை நான் பதுக்கி வச்சு பல நாள் ஆகுது, நீங்க சாப்பிட வாங்க, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க. வரேன். ஒரு நாள் என்கிட்ட சிக்காமையா போயிடுவேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. என்ன மச்சான், ஒரே ஜாலி மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. டேய் என்னடா கொழுப்பா, என்னை பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரி தெரியுதா? நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற நீ மேல கடுப்பாக்காதடா. ஓகே டென்ஷன் ஆகாத. என்னடா வழக்கம் போல அம்மாவா? ஆமாண்டா மச்சான், எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்கடா. வர வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதுடா. டேய் ஆதி, அவங்கள பத்தி நீ யோசிக்கணும்லடா. எவ்வளவு நாள் தாண்டா அவங்களும் பொறுமையா இருப்பாங்க? நீயே சொல்லு. டேய் என்னடா மச்சான், எல்லாம் தெரிஞ்ச நீயே எப்படி சொல்ற? டேய் ஆதி, உன்னை பத்தி தெரிஞ்சதுனால தாண்டா சொல்றேன். ஏதோ நம்ம லைஃப்ல ஒரு வாட்டி நம்ம எடுத்த முடிவு தப்பாயிட்டுங்கிறதுக்காக நம்ம எடுக்க போற எல்லா முடிவும் தப்பா போகாதுடா. உன் முடிவை தான் நீ மாத்திக்கேண்டா. அட்லீஸ்ட் உங்க அம்மாக்காச்சும் நீ மாத்திக்கலாம்லடா. அட போடா, உன்கிட்ட போய் சொன்ன பாரு, உன்கிட்ட சொன்னதுக்கு அந்த செவுத்துல போய் 4 முட்டி இருந்திருக்கலாம். இப்பயும் உனக்கு எட்டு போகலடா. உன் பின்னாடியே ஒரு செவர் இருக்கு பாரு, போய் முட்டிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். டேய் கிருஷ்ணா, என்னடா கொழுப்பா? டேய் பின்ன என்னடா, உன்னை என்னடா பண்ண சொல்றாங்க? கொலையாடா பண்ண சொல்றாங்க? கல்யாணம் தானடா பண்ண சொல்றாங்க? டேய் மச்சான், உன்னை நம்பி தாண்டா வாழ்க்கையே இருக்கும். நான் வேற என் ஆள் பிரியா கிட்ட என் மச்சான் எனக்கு கல்யாணம் பண்றானோ, அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் வேற சொல்லி வச்சிருக்கேன்டா. டேய் தயவு செஞ்சு எனக்காகயாச்சும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுடா. டேய் கிருஷ்ணா, அப்ப நீ லாஸ்ட் வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்க வேண்டியதுதான். அடப்பாவி, டேய் என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்னடா, நான் கல்யாணமே பண்ணிக்க வேண்டான்னு இருக்கேன். நீ என்னடானா பிரியா கிட்ட ஏன் கல்யாணம் நடந்தாதான் நம்ம கல்யாணம் சொல்லி வச்சிருக்க. அதனாலதான் எனக்கு என்னமோ உனக்கும் மேரேஜே ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரிவா, 2 பேர் லாஸ்ட் வரைக்கும் சிங்கிளாவே இருப்போம். டேய் மச்சான், போதும், என் வாழ்க்கையில விளையாடாதடா. ஆனா ஒண்ணுடா, கண்டிப்பா உன் மனசை மாத்துறதுக்காகச்சும் உன் லைஃப்ல ஒருத்தி வருவாடா. அப்பா போதுண்டா போதும். ஒருத்தி வந்ததுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன், இதுல இன்னொருத்தி வேறையா? போதுண்டா போதும். இந்த பொண்ணுங்க மேல உள்ள நம்பிக்கையே எனக்கு போச்சுடா. சரிடா, எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ ஒழுங்கா ஆஃபீஸ் போய் சேரு. பாய், ஈவினிங் மீட் பண்ணலாம். போடா போ. ஒரு நாள் உனக்கு கனவு உன்னை தேடி வரதான் போறேன், அதை நான் பார்க்க தான் போறேன். அன்னைக்கு இருக்குடா உனக்கு. அச்சோ, நமக்கு லேட் ஆயிட்டு, கிளம்புவோம். ரோசி, அர்ஜுன் சார் வந்துட்டாரடி. அட போங்கக்கா, நானே வந்ததுலேருந்து அவரை தான் வல்ல போட்டு தேடிட்டு இருக்கேன், இன்னும் காணும். அம்மா, உன்னோட ஆட்டத்துக்கு நான் வரலம்மா, நான் கிளம்புறேன். அர்ஜுன் சார் வந்தாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணு, அவர்கிட்ட கொஞ்சம் கேஸ் ஃபைல்ஸ்லாம் கொடுக்கணும். என்ன செல்வியக்கா, ரோசி சிஸ்டர் 2 பேரும் பலமா ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அர்ஜுன் சார். அது ஒன்றும் இல்லை சார், ஒரு கேஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். அக்கா, நான் சும்மா தான் கேட்டேன், உடனே பதறாதீங்க. அக்கா, அந்த 2ஆம் நம்பர் வார்டு பேஷண்டோட கேஸ் ஃபைல்ஸை கொஞ்சம் எடுத்துட்டு ரூமுக்கு வாங்கல. ஓகே அர்ஜுன் சார், ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வரேன். சப்பா, இந்த அர்ஜுன் சார் கிட்ட பேசினாவே என் வாய் ஆட்டோமேட்டிக்கா தந்தி அடிக்க ஆரம்பிச்சிருதுக்கா. அவர் முன்னாடி பேசவே உனக்கு தைரியம் இல்ல, இதுல அவரை நீ ஒன் சைடா லவ் வேற. அட போக்கா, நீ வேற. அவரை பார்த்தாவே வாய் ஆட்டோமேட்டிக்கா தந்தி அடிக்குது, இதுல அவர்கிட்ட என்னைக்கு நான் என் லவ் சொல்லி உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்பப்பா தலையே சுத்துதுக்கா. சரிடி சரி, போய் வேலையை பாரு. நானும் அர்ஜுன் சார் கிட்ட போயிட்டு ஃபைல்ஸ்லாம் கொடுக்கணும், போய் கொடுத்துட்டு வரேன். இந்த அர்ஜுன் சார் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஃபைல்ஸ் எடுத்துட்டு ரூமுக்கு வர சொன்னாங்க, ஆளை காணுமே. செல்வியக்கா, நான் இங்க இருக்கேன்க்கா. ஓ சார், இங்க இருக்கீங்களா? நான் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உங்க ரூம்ல வச்சுட்டேன் சார். ஓகே செல்வியக்கா, நான் போய் செக் பண்ணிக்கிறேன். அக்கா, மறக்காம வத்த குழம்பு மதியம் லஞ்சுக்கு எடுத்துட்டு வந்துருங்க, ஓகேவா? ஓகே அர்ஜுன் சார், கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறோம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கேபிவி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.